நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய சூழலில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கை குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கை குழந்தையுடன் வந்த பெண்ணை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். இது குறித்தான விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. கை குழந்தைகளுக்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்? வீட்டிற்கே செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 55 நாட்களுக்கு பிறகு இன்று மக்களை சந்திக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கூடிய பொறியியல் கல்லூரியில காஞ்சிபுரத்தில் உள்ள நலிவடைந்த விவசாயிகளை இன்று சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் இந்த சந்திப்பு 55 நாட்களுக்கு பிறகு தொடர்கிறது. ஏறத்தாழ 2000 பேருக்கு QR கோடு வசதியுடன் கூட கூப்பன் கொடுக்கப்பட்டு இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்க நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரை விஜய் இங்கு சந்தித்து பேச இருக்கக்கூடிய சூழல்ல கை குழந்தைகளுக்கும் இதர தொண்டர்களுக்கு இங்கு அனுமதி மறுப்பு என்றே கூறப்பட்டு வந்தது. நேற்றைய தினம் கூட கட்சியினுடைய தலைமையகத்திலிருந்து யாருக்கெல்லாம் QR கோடு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. இந்த சூழலில் தான் கை குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஒரு 55 நாட்களுக்கு முன்பு கரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது 41 பேர் கூட்ட நெரிசலில் பலியானர். அது போன்ற அசம்பாவிதம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். எனவே காலையிலிருந்து கை குழந்தையோடு சிறுவர்களோடு வருபவர்களை திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதாவது பெற்றோருடன் வந்தால் பெற்றோர் அவர் வீட்டில் சென்று குழந்தைகளை விட்டு பின்னர் வரும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே போல இதே கல்லூரி வளாகத்துல தொண்டர் படையை உருவாக்கி அவர்களுக்கு ஏறத்தாழ 8-10 நாட்களாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தலைமையில பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய பாதுகாப்பு உதவியோடு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், விவசாயிகள் பாதுகாப்பாக இங்க கூட்ட அரங்கிற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த வகையில் தான் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.